குரு பயிற்சி பலன்கள் 2026 மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சென்ற பதிவுகளில் மேஷம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் பரிகாரங்கள் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவில் குரு பயிற்சிக்கு பலன்களான மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள்னு பார்க்க இருக்கிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். மிதுன ராசி மிருகசிரிஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திர நேயர்கள் தான் மிதுன ராசிக்கு உரியது. வைகாசி மாதம் 12ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. அதாவது 26/5/2026 அதன்படி என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் சில வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதி நடக்க இருக்குது. தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிக்கிறதுனால வருமானத்திற்கு குறை இருக்காது. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. எதிர்காலத்திற்குன்னு சிறிதளவு சேமிப்புக்கு கூட சாத்தியக்கூறுகள் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை மன அமைதி நிலவும். விவாக வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் தேடி அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தேறும். சுப செலவுகளும் ஏற்படும். சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. ஏன்னா கண்டிப்பாக வருமானம் நல்லதாகவே இருக்கும். வெளிநாடு சென்று வர வாய்ப்பும் சிலர் பேருக்கு உருவாகும். வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு புத்திர பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியும் மன நிறைவையும் அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த உத்தியோகம் அமையும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வாய்ப்புகள் வர காத்துட்ருக்கான உகந்த காலம் இது அப்படின்னே சொல்லலாம். நல்ல முன்னேற்றத்தை அளிக்கிறதுக்கு கிரகங்கள் நிலைகள் அமைந்திருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தொழில் வியாபாரம் அபிவிருத்தி செய்வதற்கான ஏற்ற தருணம் அப்படின்னே சொல்லலாம். நிதி நிறுவனங்களோட ஆதரவு உதவி சீக்கிரமாகவே கிட்டும். சக கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு வர்த்தகம் சம்பந்தமாக சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் கைகூடி வருது. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுபபலம் பெற்று இருக்கிறதுனால பாடங்களில் மனம் தீவிரமாக படியும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அதற்கான அனுகூலமான காலம் இது அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களோட வசதிகளையும் முன்னேற்றத்தையும் நிர்ணயிக்கிறது சுக்கிரனுக்கு பெரும் பங்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பரிபூர்ண சுபபலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூலமானதையும் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு திருப்தி அளிக்கும் வகையில் வேலைகள் கிடைக்கும். தற்காலிக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிரந்தரமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பல அரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வர்றதுக்கு காத்துட்ருக்குது. பயன்படுத்திக்கோங்க, வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு சிறிது பருப்பு எள் நெய் சேர்த்து சாதம் இது பண்ணி வைங்க. கை மேலே பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய்விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். முந்தின பதிவுகளில் மேஷம் ரிஷபத்துக்கு குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். இந்த பதிவில் மிதுன ராசிக்கு பதிவு பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அடுத்தடுத்த ராசியினருக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக பாருங்கள், பரிகாரங்களை செய்யுங்க. குரு அருளோட சீரும் சிறப்புமாக வாழ அறிவோம் ஆன்மீகம் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வாழ்க வளமுடன்.